சீரியஸ்லி இந்த ஆந்திரா ஸ்டைல் கொத்தமல்லி தொக்குக்கு என் வீட்டில் எனக்கு எக்கச்சக்க ஃபேன்ஸுங்க. நான் இதை ஸ்டூடியோல இருந்து வீட்டுக்கு கூட எடுத்துட்டு போலங்க. அதுக்குள்ள என்னோட ஹெல்பர்ஸ், எடிட்டர், கேமராமேன் எல்லாரும் கை நீட்டிட்டாங்க. ஏன்னா ஆஸ் யூஷுவல் அம்புட்டு ருசியா இருந்தது. இப்போ ரெசிபி பார்க்கலாமா? கடாயில் வந்து ட்ரையாக 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு ரோஸ்ட் பண்ணி எடுத்து இதை மட்டும் தனியாக பொடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி உங்களுக்கு தேவையான அளவு போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் சுத்தமாக போயிடணும். மிக்ஸ் ஜாரில் அந்த பொடி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வதக்கி வச்சுக்கிற கொத்தமல்லி, அந்த வந்து ஊற வச்சுக்கிற புளி, லெமன் சைஸ் புளி, உப்பு போட்டு நல்லா வந்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதுக்கடுத்து ஈஸியான தாளிப்பு தான். எப்போ போல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கறிவேப்பிலை, இடித்த பூண்டு ஒரு 10 பல், அதே மாதிரி இடித்து போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம், கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். கடைசி ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெல்லம் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணால் சூப்பரான கொத்தமல்லி துவையல் ரெடி ஆகிடுச்சு. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.